நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். 100 ஆண்டுகளுக்கு பின் சிம்மத்தில் உருவாகும் சக்தி வாய்ந்த யோகம். அது பார்க்கும் பொழுது கிரகங்களின் நிழல் கிரகமாக கருதப்படுபவர் கேது. இந்த கேது சிம்ம ராசியில் பயணித்து வருகிறார். அதே சமயம் கிரகங்களின் தலைவனாக கருதப்படுறவர் சூரியன். இந்த சூரியன் தற்போது தனது சொந்த ராசியான சிம்ம ராசியில் பயணித்து வருகிறார். இந்த நிலையில் ஆகஸ்ட் 30ஆம் தேதி கிரகங்களின் இளவரசனாக கருதப்படும் புதன் சிம்ம ராசிக்குள் நுழைய உள்ளார். இதனால் சிம்ம ராசியில் கேது, சூரியன் மற்றும் புதனின் சேர்க்கை நிகழ உள்ளது. இந்த சேர்க்கையின் காரணமாக திரிகிரக யோகம் உருவாக உள்ளதுங்க. இந்த 3 கிரகங்களின் சேர்க்கையால் உருவாகும் யோகமானது சுமார் 100 ஆண்டுகளுக்கு பின் நிகழ்வதாக கூறப்படுது. மிதுனத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். மிருகசீரிடம் 3 4ஆம் பாதம். அசாத்திய துணிச்சலும் சாதுரியமும் கொண்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்து வரும் உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமான மாதம். கேந்திரஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால நினைத்ததை நடத்தி முடிக்கக்கூடிய நிலை உண்டாகும். ஜென்மராசிக்குள் சஞ்சரிக்கும் குரு 5, 7, 9ஆம் இடங்களை பார்க்கறதுனால உங்கள் நீண்ட நாள் கனவுகள் நனவாகும். அரசு வழி முயற்சிகள் ஆதாயமாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படும். வாடகை வீட்டில் குடியிருந்தவங்க சொந்தமாக வீடு கட்டி குடி போகிறாங்க. குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருந்தவங்களின் ஏக்கானம் தீரப்போகுது. திருமண வயதினருக்கு தகுதியான வரன் அமையும். பெரிய மனிதர்களிடையே ஆதரவு கிடைக்கும். புதிய சொத்து சேரும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகளை எல்லாம் விலகப் போகுது. கூட்டு தொழில் ஆதாயம் தரும். கணவன் மனைவிக்குள் இருந்த மனக்கசப்பெல்லாம் விலகப் போகுது. பிரிந்திருந்தவங்கெல்லாம் இனிமேல் ஒன்று சேரும் வாய்ப்பெல்லாம் உண்டாகும். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும். உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள், வழக்குகள் இருந்த இடம் தெரியாமல் போகுதுங்க. உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புலாம் விலகப் போகுது. உங்கள் திறமையெல்லாம் வெளிப்பட போகுது. செப்டம்பர் 12ஆம் தேதிக்கு பிற்பாடு புதிய முயற்சிகள்லாம் லாபம் தரும். வருமானம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த பணம் வரும். உங்களுடைய சேமிப்புலாம் உயரப்போகுது. பரிகாரம் அங்காள பரமேஸ்வரியை வழிபட்டிங்கன்னா சங்கடங்கள் அனைத்தும் விலகும். அடுத்தது திருவாதிரை. வாழ்வின் அர்த்தம் தெரிந்து வாழ்ந்து வரும் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பு எப்போதும் தேடி வரும். உங்கள் வாழ்வில் யோகமான மாதமாக இருக்க போகுது. அதாவது பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் யோகக்காரகர் நெருக்கடிகள் இல்லாமல் செய்வார். சமுதாயத்தில் செல்வாக்கை உயர்த்துவார். தெய்வ அருளும் பெரிய மனிதர்களின் உதவியும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். தடைப்பட்ட வேலைகள் நடந்தேறும். வருமானம் அதிகரிக்கும். 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சூரியனும் கேதுவும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளை எல்லாம் வெற்றியாக்குவார். துணிச்சலும் தைரியமும் அதிகரிக்கும். கையில் எடுத்த வேலையை முடித்த பிறகுதான் மறு வேலையை நீங்கள் செய்ய தொடங்குவீங்க. அந்த அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு நன்மையான மாதமாக இருக்க போகுது. வருமானமும் அதிகரிக்க போகுது. உங்களை பார்த்து ஏளனம் செய்தவர்கள் கூட தலை நிமிர்ந்து பார்க்கக்கூடிய நிலை ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு தலைமையிடம் செல்வாக்கு உயரும். தொண்டர்களின் ஆதரவு அதிகரிக்கும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். திருமண வயதினருக்கு திருமணம் நடந்தேறும். புதிய வீடு, வாகனம் என்ற கனவு நனவாகும். கணவன் மனைவிக்கிடையே இணக்கமான நிலை ஏற்படும். பிறரை நம்பி இருந்த நிலையெல்லாம் இனி உங்களுக்கு இருக்காது. அந்த அளவுக்கு உங்களுடைய செல்வாக்கு இந்த மாதத்தில் உயரும். அரசு வழி முயற்சிகள் சாதகமாகும். வியாபாரம், தொழில் தொடங்க எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். தொழில் முன்னேற்றம் அடையும். பணியாளர்களுக்கு வேலையில் மீதிருந்த பயம் போகும். விவசாயத்தில் ஏற்பட்ட தடையெல்லாம் விலகும். உழைப்புக்கேற்ற லாபம் கிடைக்கும். சிறு வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை இருக்கும். பரிகாரம் நரசிம்மரை வழிபட்டிங்கன்னா நன்மைகள் நடந்தேறும். புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதம். அதை பற்றி பார்க்கும் பொழுது தெளிந்த ஞானமும் பிறரை வழிநடத்தும் திறமையும் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் ஒரு முன்னேற்றமான மாதம்.
அதிர்ஷ்ட காரகன் சுக்கிரன் மாதம் முழுவதும் சாதகமாக இருக்கிறதுனால உங்கள்கிட்ட இருந்த அந்த நெருக்கடியெல்லாம் விலக போகுது. பணப்புழக்கம்லாம் அதிகரிக்க போகுது. பொன்பொருள் சேர்க்கையெல்லாம் உண்டாகும். கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை உருவாகும். ஜென்மராசிக்குள் சஞ்சரிக்கும் குரு உங்கள் நீண்டகால கனவுகளையெல்லாம் நனவாக்குவாருங்க. திருமண வயது வந்தும் வரன் அமையவில்லையே என்று மனம் வருந்தி கொண்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் தகுதியான வரன் வரும். திருமணம் முடிந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். முன்னோரின் சொத்து கைக்கு வரும். வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். செப்டம்பர் 12 முதல் புதனின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வியாபாரிகள் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கும். வங்கியில் கேட்டிருந்த பணம் கைக்கு வரும். அரசு வழி முயற்சிகள் சாதகமாகும். புதிய இடம் வீடு வாங்கும் கனவுலாம் நனவாக போகுது. தொழில் தொடங்குவதற்கான எதிர்பார்த்த அனுமதியெல்லாம் கிடைக்க போகுது. தடைபட்டு வந்த செயல்கள்லாம் ஒவ்வொன்றாக நடந்தேறும். உங்கள் செல்வாக்கு உயரும். உறவினர்கள் வீடு தேடி வருவாங்க. குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகளை எல்லாம் விலகப் போகுது. வியாபாரம் தொழில் லாபம் தரும். பணியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும். சிலர் வசிக்கும் இடத்தை விட்டு வசதியான வீட்டில் குடியேறும் நிலை உண்டாகும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். விவசாயத்தில் முன்னேற்றம் உண்டாகும். பரிகாரம் அனுமனை வழிபட்டிங்கன்னா சங்கடங்கள் அனைத்தும் விலகும்.